Sriram குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று வியாழக்கிழமை இரவு 7:15 ஆரம்பமாகும் டிஎன்பிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். அதாவது 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் போட்டி இன்று கோவையிலே நடைபெறவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலே எல்கேகே அணியும் டிடி அணியும், அதாவது திண்டுக்கல் அணியும் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். முற்றிலும் ஜோதிட ஆய்வுகளே. அப்போ சந்திரன் அஸ்தம் நட்சத்திரத்திலும், செவ்வாய் பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்திலும், புதன் பகவான் மிருகசரீஷ நட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். கிரக நிலைகளை ஆராயும் போது அப்படின்னு சொல்லலாம் பரபரப்பான ஆட்டமாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்கேகே அணி பொறுத்தவரையில் லோகேஸ்வரன், சாய் சுதர்சன், சித்தார்த், சச்சின், விஷால் வித்யா, குமார் ஆகியோர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். டிடி அணி பொறுத்தவரையில், அதாவது திண்டுக்கல் அணி பொறுத்தவரையில் விமல்குமார், வருண், சந்திரசேகர், அஸ்வின், எஸ் சிங் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு கேள்வி ஒன்று வரும். சரிசாமி, எல்கேகே சொல்லிட்டீங்க, டிடியும் சொல்லிட்டீங்க, இந்த இரண்டு அணிகளில் டாஸ் யார் வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்போது நான் 6:45 அல்லது 50 நிமிடம் எந்த நேரத்தை வைத்துத்தான் கணக்கீடுகள் ஆய்வுகள் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த நேரத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். மழை குறுக்கீடுகள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா நான் கூறிய வார்த்தைகள் மாறலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. 7:40 அதாவது 6:45 அல்லது 50 இந்த நிமிஷத்தை பேஸ் வச்சு தான் இந்த டாஸ் வின் பண்ணக்கூடிய நேரம் எது யார் அப்படின்ற விஷயத்தை நாம் ஜோதிட சூட்சுமங்களின் மூலமாக சொல்கிறோம். நேரம் தவிர்ச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே மாறிடும். அப்போ எல்கேகே அணியின் கேப்டன் ஷாருக்கானின் ஜாதகத்தையும், டிடி அணியின் அஸ்வின் இவரின் ஜாதகத்தையும் ஆராயும் போது, கிரகநிலைகளில் ஆராயும் போது தாராபலனும் சரி, பஞ்சபட்சியிலும் சரி, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதில் இந்த ஆய்வுகளில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவருக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக நேரமாக இருப்பதால் டாஸ்வின் இவர் வின் பண்ணுவார் என்று ஜோதிட ஆய்வுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஏன்னா ஷாருக்கான் பரணி நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அவருடையது. அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் இன்றைய கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்குது. அப்போ அது தாராபலனில் பார்க்கும்போது விபத்து தாரையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேள்வி ஒன்று வரும், எப்படி இவர் ஜெயிப்பார், எப்படி அவர் ஜெயிப்பார், எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அதனால் முற்றிலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், முற்றிலும் ஜோதிட ஆய்வுகளே. அப்போது ஷாருக்கானின் தாராபலனை பார்க்கும்போது இன்று விபத்து தாரை. அதே போல் அஸ்வினியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவரின் ஜாதகை இன்றைய அஸ்த நட்சத்திரத்தோடு தாராபலனை பார்க்கும்போது 8 பரமமித்திர தாரையில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைய காலகட்டம் அவருக்கு நேரம் சிறப்பாக உள்ளதால் அவர் டாஸ் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த அணி வின் பண்ணும் ஒரு கேள்வி ஒன்று வரும் மறுபடியும். ஏன்னா கமெண்டில் போடுவாங்க.
அப்போ எந்த அணி முதலில் பேட்டிங் செய்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும். அது எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஏன்னா முதலில் 7-15 சொல்லியிருக்கிறாங்க. முதலில் வரக்கூடிய 3 ஓவர் சிறப்பு இல்லை. விக்கெட் விழலாம், விலாகலம் போகலாம், சொல்ல முடியாது. 3 ஓவர் மட்டுமே சிறப்பு இல்லை. அதுக்கப்புறம் 12 ஓவர் வரைக்கும் நேர காலங்கள் அருமையாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆகிடுது, சிறப்பு இல்லை. 12 ஓவருக்கு மேலே அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்ற ஒரு காலநிலைகளை இந்த ஜோதிட ஆய்வுகளிலே தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது. நான் 6:45 அல்லது 50 நிமிட நேரம் வைத்து இந்த ஆய்வுகள் கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளது. நேர காலங்கள் தவறினால் நான் கூறிய வார்த்தைகள் அனைத்துமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.